வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி 5 minutes ஹேக் வீடியோ பார்க்க போகிறோம். 5 minutes ஹேக்கில் வந்து என்ன வீடியோ அப்படின்னா, காஜல், ஐலைனர், அதுக்கப்புறம் மேலே ஐப்ரோஸ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட, அதாவது ஐ மேக்கப் சம்மந்தப்பட்டனா ஹேக்ஸை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 minutes ஹேக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க அப்படிங்கிறத தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் வந்து பார்க்க போகிற இந்த ஃபஸ்ட் ஹேக்கில் வந்து ஐலைனர் எடுத்துக்கிறாங்க அண்ட் கண்ணில் இப்படி போடும்போது அவங்க ஒழுங்காக போடல, இப்படி போடுறாங்க. ஆனால் அதை இப்படி கையை வச்சு இப்படி நீட்டு விட்டால் அழகாக வந்து இப்படி நீண்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எனக்கு தெரியலை மக்களே. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஐலைனர் ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஹேக் ஒர்க் ஆகுதான்னு செஞ்சு பார்க்கலாம். வீடியோவில் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஐலைனர் வந்து எதோடது அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோடது. முடிஞ்ச ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்ணி விடுறேன். அது கொலாப்லாம் கிடையாது, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஐலைனர், அவ்வளோதான். நார்மலாகவே நான் பர்ஃபெக்டாக போடுறேன். அப்புறம் போட்டிருக்கோம். ஐயோ, என்ன பார்க்க எனக்கு சிரிப்பாக வருது. ஓகே, கண்ட்ரோல். இதான் நம்ம ஸோ இந்த ஹேக்கோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகலாம். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதுவும் ஃபஸ்ட் டைம் ஐலைனர்லாம் போட்டு ட்ரை பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. ரொம்ப காமெடியாக வந்து வருது. இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்வேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம்லாம் வந்துட்டு காஜல் போட ட்ரை பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு மோசமான ஹேக்குன்னு சொல்வேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா வந்துட்டு, நார்மலாக எல்லாருக்கும் ஐலைனர் போட வரும். ஆனால் இப்போ தான் நீங்கள் ஐலைனர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து விங்ஸ் வந்து போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிஜமாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நானுமே இப்போ வரைக்கும் விங்ஸ் வந்து ஜாஸ்தி போட மாட்டேன். எனக்குமே கை வந்து நடுங்கிரும் கரெக்டாக போடும்போது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து விங்ஸ் வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஹேக்கோட பர்பஸே. ஸோ இந்த ஹேக் இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செஞ்சு பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த ஹேக் வந்துட்டு நிஜமாகவே ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் இப்போ தான் வந்துட்டு விங்ஸ்லாம் போட்டு பழகுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிஜமாகவே வந்துட்டு அழகாக வந்து அந்த விங்ஸ் வந்து விழுது. ஸோ இந்த ஹேக்குக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுப்பேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இதுவும் வந்து ஆக்சுவலாக விங்டு ஐலைனர் போடுறதுக்கான ஒரு ஹேக் தான். ஸோ இந்த ஹேக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேண்டேஜ் எடுத்து வந்து இந்த பக்கமும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த இதை ஐலைனர் அப்படி போட்டு விடுறாங்க. போட்டு விட்டால் வந்து அழகாக வந்து அந்த விங்ஸ் வந்து விழுந்துடுது. ஸோ இதான் இந்த ஹேக். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். நான் கொஞ்சம் இறக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது இறங்கி நிற்கிது. நாம் வேணால் இன்னும் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது சரியாக வரல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். இதுக்கு நான் கையை வச்சு போட சொன்னாலே நான் அழகாகவே இங்கே போட்டுருவேன் ஓரளவுக்கு, ரொம்ப சொதப்பாமல். இது வந்து எனக்கு பாருங்கள் ரொம்ப ப்ராடாக விழுந்திருக்கு. இவ்வளோ பெருசாலாம் நான் விங்ஸ் போட மாட்டேன். ஓகே மக்கள், இந்த ஹேக்கில் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். நல்லா அழகாக வந்து விங்ஸ் வந்து விழுன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு டேப்பெல்லாம் போட்டு போடுறதுக்கு கையை வச்சே வந்து வரைஞ்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகலை. நான் அப்படி தான் சொல்ல, ஒரு வேறு யாருக்காச்சும் ஒர்க் ஆகலாம். எனக்கு வந்து இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஸோ இந்த ஹேக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு பொண்ணு வந்து போட்டுட்ருக்கா, ஐலைனர் போட்டுட்ருக்கா. பார்த்தா யாரோ வந்து குளிக்க விட்டுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஷேக் ஆகிடுது, அந்த ஐலைனர் ஷேக் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம நிறைய தான் நடக்கும். ஏன் நம்ம போட்டுட்ருக்கும்போது திடீர்னு நம்மளுக்கே கை ஷேக் ஆகி நம்ம வந்து இது பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆனிச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு டேப்பை வச்சு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹேக். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது
நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஹேக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ப்ரௌன் டேப் தான். நான் வந்துட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா அது நம்மளே தேடி பார்த்தேன், எங்கள் வீட்டில் எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ நார்மலாக அந்த டேப் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுவும் நான் வந்துட்டு இதை வந்து கையில் தான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ட்ரை இட். ஓகே, 2 கோடு போட்டிருக்கேன். இதில் ஒரு கோடில் வந்து நம்ம வந்துட்டு இந்த டேப்பை ஒட்டி வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணுது, ஆனால் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண மாட்டேங்குது. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து 50-15 கொடுக்கலாம். பட் அதுக்கு வந்துட்டு நான் எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வந்து வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. மேக்கப் போடுறீங்க, காஜல் போடுறீங்க, ஐலைனர் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கில் கூட வச்சுக்கலாம். கண்மை இழுகிடுச்சினாலோ இல்லைனா மஸ்காரா எங்கேயாவது போயிடுச்சுனாலோ இல்லை ஐலைனர் இங்கிட்ட அது போயிடுச்சுனாலும் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன், வெட் வைப்ஸு. இது வந்து இந்த ஹேக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கிளிக் பைட் ஹேக்குன்னு நான் சொல்வேன். ஸோ இந்த ஹேக்கையும் நம்ம வந்து இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் பார்த்துருப்பீங்க டேப்பை எப்படியே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் போடுறோம். இன்றைக்கி இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ போய் இந்த ஹேக் ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். மூச்சு விட முடியாமல் ஐயா, அதில் எதாவது வருவோம், மூச்சு விட முடியல அதனால் நல்லா தான் வந்திருக்கு. இந்த பக்கம் நல்லா ஃபைனாக வந்திருக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் குழப்பிக்குச்சு, ஏன்னு தெரியல. பக்கம் பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அழகாக நீட்டாக வந்திருக்கு. ஓகே மக்களே, ஸோ இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். என்ன ரீசனாக, இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்செல்லாம் அடித்து மூக்கு இல்லை, மூக்கை வெளியே விட முடியாது, மூச்செல்லாம் விட முடியாத அளவுக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு விங்லைனர் நீங்கள் வரைய வேண்டாம். அதுக்கு நீங்கள் விங்லைனர் வரையாமல் கூட இருக்கலாம். சரியா? அது இந்த ஹேக்கை ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் சும்மா நம்மளுக்கு ஒரு கிளிக் பைட் ஹேக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு செஞ்சு பார்க்குறதுக்கு த்ரில்லாக இருக்கும் அப்படின்னா நான் செஞ்சு பார்த்தேன், அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த ஹேக் என்ன அப்படின்னா ஐப்ரோஸ்க்கான ஹேக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐப்ரோஸ் திக்காக இல்லைன்னா பார்க்குறாங்க, பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஆல்மண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆல்மண்ட் வந்து லைட்டரை வச்சு பேர்ன் பண்ணுறாங்க. பேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஐப்ரோஸ் மேலே வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஹேக். ஸோ இந்த ஹேக் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ஹேக் வந்து நான் பண்ணேன்றதுக்காக வந்து நீங்களும் லைட்டர் எடுத்துகிட்டு இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட லைட்டர் இருக்கே, நான் சும்மா வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமேன்னு சும்மா அப்படியே வச்சு காமிச்சிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட. மற்றபடி நீங்கள் வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஹெல்ப்போடு அதை பண்ணுறது நல்லது. ஆனால் அப்படியே சூடாக எடுத்து வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஊதி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஐப்ரோஸில் வந்துட்டு வச்சிங்க அப்படின்னா அது வந்து லைட்டாக அந்த கறி வந்து இது மேலே வந்து போடுறது. இந்த ஆல்மண்ட் வந்து நல்லது அப்படிங்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து நம்ம எதுவும் வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வராது. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க்காக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மஸ்காரா போடும்போது வந்து மேலே வந்து ஒட்டிக்கும். அப்படி வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பூனை வந்து இப்படி கண்ணில் வச்சுட்டு அப்புறம் அது மேலே வந்து மஸ்காரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டிக்காமல் வரும். அப்படிங்கிறது தான் இந்த ஹேக்கோட பர்பஸ். இந்த ஹேக் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த மஸ்காரா வந்து சுகர் காஸ்மெட்டிக்ஸோட மஸ்காரா. சூப்பராக இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து மஸ்காரா வந்து நீங்கள் வந்து போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா
இப்படி கஷ்டப்பட்டு வீட்டில் ஒரு ஸ்பூனை தேடி வச்சு போடணும், அதை இப்படி வச்சுட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மஸ்காராவோட அந்த இது கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சே போட்டாலே மேக்ஸிமம் ஆகாது. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மேலே எங்கேயும் இழுகாமல் நீட்டாக அதை போய் அப்படி அப்ளை ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கண்ணுக்கு மேலே வந்து குட்டி குட்டி லைனாக போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நார்மலாக நம்ம வந்து இந்த மேலே வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வந்து ஒட்டுவோம். அப்படியே இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாலுமே வந்துட்டு லேஷஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அவங்க கிளைம் பண்ணியிருக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு லேஷஸ் வந்து டென்சியாக தான் தெரியுது. ஆனால் தூரமாக இருந்து பார்க்கும்போது மட்டும்தான். யாராவது வந்து பக்கத்தில் வந்தாங்கன்னா நம்ம கண்ணை வந்து இப்படி கண்டம் பண்ணி வச்சுருக்கிறத வந்துட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்துட்டு தெரியுது, நல்லாவே தெரியுது. இந்த மிரரில் வந்துட்டு நான் டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தேன். இங்கே இப்படி ஓகே, இப்படி நார்மலாக இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்குள்ளே தான் வந்து யாருனாலும் நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க. இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸில் நின்று பேசுவாங்க. அப்படி பேசும்போது வந்துட்டு அது தெரியுது, அந்த ஐஸில் வந்து அது போட்டிருக்கிறது வந்து தெரியுது. ஸோ ஈஸியாக வந்து யாருனாலும் கவனிச்சிருவாங்க. என்ன கண்ணை இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த ஹேக்கை ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். இந்த ஹேக் ஒர்க் ஆகலை, இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஸோ இதோட நாம் இன்றைக்கி வந்து பண்ணுற ஹேக்கெல்லாம் முடியுது. நான் இப்போ உங்களுக்கு போய் ஏண்டு கார்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ நாம் இன்றைக்கி பண்ண ஹேக் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸ்லையும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.